கத்தோலிக்கர் என்ற வார்த்தையை கேட்டவுடன் உங்களுக்கு உடனே பாப்பாண்டவர், பிரம்மாண்டமான தேவாலயங்கள் அல்லது மினுமினுக்கும் ஆடைகளில் இருக்கும் பாதிரியார்கள் நினைவுக்கு வரலாம். அல்லது இது நிறைய கடுமையான விதிகளுடன் இருக்கும் மிகவும் பழைய கிறிஸ்தவ வடிவம் என்று கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையில் கத்தோலிக்கம் என்பது இதைவிட மிகப்பெரிய ஒன்றை பற்றியது. அது கடவுளை பற்றியும் அவர் நம்மை அழைக்கும் உறவை பற்றியும் பேசுகிறது. மற்ற அனைத்தும் போதனைகள், மரபுகள், விதிகள் அந்த அடிப்படையிலிருந்தே தோன்றுகின்றன. அப்படியானால் கத்தோலிக்கத்தை புரிந்து கொள்ள நாம் எங்கிருந்து தொடங்க வேண்டும்? அடிப்படையிலிருந்து. அதன் மையத்தில் கத்தோலிக்கம் என்பது கிறிஸ்தவமே. அதனால் கத்தோலிக்கர்கள் பிற கிறிஸ்தவர்களுடன் பல நம்பிக்கைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். மற்ற கிறிஸ்தவர்களைப் போலவே கத்தோலிக்கர்களும் கடவுள் இருப்பதாகவும் அவர் அன்பு நிறைந்த எல்லாம் வல்ல கடவுள் என்றும் நம்புகிறார்கள். அவர்கள் திரித்துவத்தையும் நம்புகிறார்கள். அதாவது கடவுள் ஒரே ஒருவன், ஆனால் 3 நபர்களாக, தந்தை, மகன், பரிசுத்த ஆவி. மற்ற கிறிஸ்தவர்களைப் போலவே இயேசு நமது பாவங்களுக்காக மரணமடைந்தார், நாம் அவருடன் இருக்க முடியும் என்பதையும் வேதாகமம் கடவுளின் வார்த்தை என்பதையும் கத்தோலிக்கர்கள் நம்புகிறார்கள். அப்படியானால் கத்தோலிக்கர்கள் மற்ற கிறிஸ்தவர்களிலிருந்து எதில் வேறுபடுகிறார்கள்? கத்தோலிக்கர்கள் சில தனித்துவமான நம்பிக்கைகளையும் கொண்டுள்ளனர். உதாரணமாக, திருப்பலியில் அப்பமும் திராட்சை ரசமும் உண்மையாகவே இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகின்றன என்ற நம்பிக்கை, பாப்பாண்டவரின் அதிகாரம், மரியாள் பாவமில்லாமல் பிறந்தார் என்ற நம்பிக்கை போன்றவை. இவையெல்லாம் எங்கிருந்து வந்தது? இதற்கு பதில் சொல்ல கிறிஸ்தவ வரலாற்றை சுருக்கமாக பார்ப்போம். கத்தோலிக்க என்ற சொல்லுக்கு உலகளாவிய, யுனிவர்சல் என்று அர்த்தம். கத்தோலிக்க திருச்சபை இயேசு நிறுவிய முதல் கிறிஸ்தவ திருச்சபை என்று கத்தோலிக்கர்கள் நம்புகிறார்கள். அவர்களின் பார்வையில் பிற கிறிஸ்தவ பிரிவுகள் பெரிய பிரிவு, கிரேட் சிசம், புராட்டஸ்டன்ட் மறுமலர்ச்சி, புரோட்டஸ்டன்ட் ரெஃபர்மேஷன் போன்ற நிகழ்வுகளின் மூலம் பின்னர் பிரிந்தன. அதனால் கத்தோலிக்கர்கள் தங்களை வெறும் ஒரு கிறிஸ்தவ பிரிவாக அல்ல, கிறிஸ்தவம் பரவிய மூல திருச்சபையாகவே பார்க்கிறார்கள். இயேசு பூமியில் வாழ்ந்த காலத்தில் அவர் தனது திருச்சபையை பரப்புவதற்காக தேர்ந்தெடுத்த 12 திருத்தூதர்களுக்கு தனது அதிகாரத்தை அளித்தார். அவர்களில் ஒருவராக பேதுரு இருந்தார். இயேசு, இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்று அவரிடம் சொன்னார். இதனால் பேதுருவை மற்ற திருத்தூதர்களுக்கும் மேலாக பூமியில் உள்ள திருச்சபையின் தலைவராக இயேசு நியமித்தார். கத்தோலிக்கர்கள் பேதுருவே முதல் பாப்பாண்டவர் என்றும், இந்த தலைமுறையாக உடையாத தொடர்ச்சியில் இன்றைய ஆயர்கள், குருக்கள் வரை வந்துள்ளதாக நம்புகிறார்கள். அதனால்தான் கத்தோலிக்க திருச்சபை பாப்பாண்டவர்களால் வழிநடத்தப்படுகிறது. அவர் பேதுருவின் நேரடி வாரிசு என்று நம்பப்படுகிறது. மேலும் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் பரிசுத்த ஆவியின் உதவியால் பாப்பாண்டவர் தவறில்லாத போதனையை அறிவிக்க முடியும் என்று கத்தோலிக்கர்கள் நம்புகிறார்கள். இதையே பாப்பாண்டவரின் தவறில்லா தன்மை என்று அழைக்கிறார்கள். வரலாற்றில் வெகு சில முறை மட்டுமே விசுவாசம் மற்றும் நெறி குறித்த முக்கிய விஷயங்களில் பாப்பாண்டவர் அதிகாரபூர்வமாக திருச்சபையின் போதனையை அறிவித்துள்ளார். அவரும் மனிதனே, அவர் கூட பிழைகள் விடலாம். இயேசுவின் காலத்திலிருந்து தொடரும் மையப்படுத்தப்பட்ட அமைப்பு கத்தோலிக்கத்திற்கு தனிச்சிறப்பு. ஆனால் பாப்பாண்டவரின் அதிகாரம் மட்டுமல்ல, திருச்சடங்குகளும் இயேசுவின் காலத்திற்கே செல்கின்றன. திருச்சடங்குகள் என்பது கடவுளின் அருளை வெளிப்படையாக காட்டும் அடையாளங்கள். இயேசு தனது வாழ்க்கையில் சில தருணங்களில் இவற்றை நிறுவினார். உதாரணமாக திருமுழுக்கு. இது எல்லா கிறிஸ்தவர்களும் கடைபிடிப்பது. ஆனால் கத்தோலிக்க பார்வையில் திருச்சடங்குகள் வெறும் சின்னங்கள் அல்ல, அவை உண்மையில் நடக்கும் அருளின் வெளிப்பாடுகள். ஒருவர் திருமுழுக்கு பெறும்போது தண்ணீர் பாவங்களை சுத்தப்படுத்துவதை குறிப்பது மட்டுமல்ல, அது உண்மையாகவே ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிறது. மொத்தம் 7 திருச்சடங்குகள் உள்ளன. அவை அனைத்தும்
புனித வாழ்வுக்கு தேவையான சிறப்பு அருள்களை அளிக்கின்றன. அவற்றில் மிக முக்கியமானது திருவிருந்து, யூகரிஸ்ட். இதை புரிந்து கொள்ள முதலில் கத்தோலிக்க திருப்பலியை பற்றி பேச வேண்டும். எல்லா திருச்சடங்குகளும் முக்கியமானவையே. ஆனால் திருவிருந்து கிறிஸ்தவ வாழ்க்கையின் மூலமும் உச்சமும் என்று அழைக்கப்படுகிறது. திருப்பலியின் போது அப்பமும் திராட்சை ரசமும் இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகின்றன என்று கத்தோலிக்கர்கள் நம்புகிறார்கள். திருப்பலி என்பது ஞாயிற்றுக்கிழமைகளில் மற்ற கிறிஸ்தவர்கள் கலந்து கொள்கிற ஆராதனை போன்றது என்று சொல்லலாம். ஆனால் அது முழுமையான ஒப்பீடு அல்ல. திருப்பலியில் கத்தோலிக்கர்கள் ஒன்றாகச் சேர்ந்து ஜெபிக்கிறார்கள், கடவுளை வணங்குகிறார்கள், வேதாகம வாசகங்களை கேட்கிறார்கள், மறையுரை கேட்கிறார்கள். பின்னர் அப்பமும் திராட்சை ரசமும் அர்ப்பணிக்கப்பட்டு இயேசுவின் உடல் இரத்தமாக மாறும் தருணத்தில் பங்கேற்கிறார்கள். திருவுணவு உண்மையாகவே கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் என்பதால் முடிந்தவரை அடிக்கடி திருப்பலியில் கலந்து கொள்ள ஊக்குவிக்கப்படுகிறார்கள். பல தேவாலயங்களில் தினமும் திருப்பலி நடைபெறுகிறது. திருவுணவின் மூலம் கடவுள் உண்மையாகவே இருப்பதாக கத்தோலிக்கர்கள் நம்புவதால் தேவாலயங்களில் தூபம், பொன் அலங்காரங்கள், பிரம்மாண்டமான கட்டிடங்கள் காணப்படுகின்றன. திருவுணவு போதனை நம்ப முடியாததாக தோன்றலாம். ஆனால் அப்பமும் திராட்சை ரசமும் வெளிப்படையாகவே மாம்சமும் இரத்தமும் ஆனதாக கூறப்படும். 100க்கும் மேற்பட்ட திருவுணவு அதிசயங்கள் பதிவாகியுள்ளன. அவை அறிவியல் ஆய்வுகளாலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. திருவுணவை வழங்க குருக்கள் தேவை. குருக்கள் திருத்தூதர்களின் வாரிசுகள். அவர்கள் திருச்சபையின் மக்களுக்கு சேவை செய்யும் பொறுப்புடையவர்கள். திருவுணவை அர்ப்பணிப்பது போன்ற திருச்சடங்குகளை அவர்கள் நடத்துகிறார்கள். குருத்துவம் பழைய ஏற்பாட்டு காலம் வரை சென்றடைகிறது. மக்களை கடவுளுடன் இணைப்பதே அவர்களின் பணி. கத்தோலிக்கர்கள் கடவுளுடன் நேரடியாக எவ்வாறு இணைகிறார்கள்? ஜெபத்தின் மூலம். ஜெபம் கத்தோலிக்க வாழ்வின் மையம். சில சமயம் தன்னிச்சையாக, சில சமயம் எங்கள் தந்தையே போன்ற கட்டமைக்கப்பட்ட ஜெபங்களாக. மகிமை உண்டாவதாக, க்ளோரி பி, ஆவே மரியா, ஹெயில் மேரி போன்ற ஜெபங்களும் உண்டு. மரியாள் இயேசுவின் தாய் கத்தோலிக்கத்தில் மிக முக்கியமானவர். அவர் பாவமின்றி பிறந்தார் என்று கத்தோலிக்கர்கள் நம்புகிறார்கள். இதையே பாவமில்லா கருவுறுதல், இம்மாக்குலேட் கான்செப்ஷன் என்கிறார்கள். அவர் இயேசுவின் மூலம் மீட்பை பெற்றார். ஆனால் பாவம் செய்யாமல் காக்கப்பட்டு கடவுளின் தாயாக இருப்பதற்கும் முழு சுதந்திரத்துடன் ஆம் சொல்லுவதற்கும் இது அவசியம் என்று நம்பப்படுகிறது. கத்தோலிக்கர்கள் மரியாளை வழிபடுவதில்லை. அவர்கள் அவரது பரிந்துரையை மட்டுமே கேட்கிறார்கள். அதனால் ஜெபமாலை பிரபலமானது. மரியாள் புனிதர்களின் ராணி என்றும் ஆன்மீகத்தாய் என்றும் மதிக்கப்படுகிறார். புனிதர்கள் என்றால் பூமியில் புனித வாழ்வு வாழ்ந்து இப்போது விண்ணகத்தில் இருப்பவர்கள். அவர்கள் நமக்காக மன்றாடுவார்கள் என்று கத்தோலிக்கர்கள் நம்புகிறார்கள். புனிதராக அறிவிக்கப்படுவதற்கு கடுமையான ஆய்வுகள் மற்றும் அதிசய சான்றுகள் தேவை. கத்தோலிக்கத்தின் குறிக்கோள் இயேசுவை பின்பற்றி புனிதராக மாறுவதுதான். அதனால் துன்பங்களையும் இயேசுவின் சிலுவையுடன் இணைத்து ஏற்றுக்கொள்கிறார்கள். துன்பம் நம்மை அவருக்கு அருகில் கொண்டு செல்கிறது. கத்தோலிக்கம் ஒரு மூடப்பட்ட சமூகம் போல தோன்றலாம். ஆனால் யாரும் கத்தோலிக்கராக மாற முடியும். RCIA என்ற பயிற்சி திட்டம் உள்ளது. மேலும் கத்தோலிக்க திருச்சபையின் போதனைகளை அறிய கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் என்ற நூல் சிறந்தது. நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள், நாம் மனிதர்களே, அனைத்தையும் சரியாக புரிந்து கொள்வோம் என்று இல்லை. உங்கள் கருத்துக்களை கருத்துப் பகுதியில் பகிருங்கள். இது போன்ற விஷயங்களை மேலும் அறிய விரும்பினால் தொடர்ந்து இணைந்திருங்கள்.